மாவட்டத்திலிருந்து 2500 பேரை கூட்டு கொண்டு வருது என்னுடைய பொறுப்பு. 50 பஸ், ஒரு பஸ்ஸுக்கு 50,000 ரூபாய். அது சாட்டையினுடைய வருமானத்திலிருந்து நான் என் ஊருக்கு கொடுக்கிறேன். அதான் என்னுடைய தேர்தல் செலவு, முதல் செலவு. 50 பஸ்ல வர்றோம். 50 பஸ் வீராணம்னு போட்டு 50 பஸ் வரும். 50 பஸ் வரலன்னா நீங்க கட்சி விட்டு நீக்குங்க. வரும். அதே போல இழுப்பைக்குளம், என் மாப்பிள்ள சுந்தர் தலைமையில இழுப்புக்குளத்திலிருந்து பஸ் வரும். கருங்குளம், சேரகுளம், தாளங்குளம், புளியங்குளம், வேப்பங்குளம், பேய்க்குளம், சாத்தாங்குளம் என்று ஸ்ரீவைகுண்டம் தொகுதியிலிருந்து பஸ் வரும். தனித்தனி போர் போட்டு மொத்தம் அந்த கூட்டத்தில் கோயந்தா போறத ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தான் கிடையாது, தென்காசி தொகுதியில கிடையாது. தென்காசி தொகுதியில கிளை வாரியாக பேருந்து இறக்க போறோம். அப்படி நாம எல்லாரும் உறுதி எடுக்கணும். உங்க ஊர்ல இருந்து நீங்க உங்க ஊர் சொந்தக்காரன் இப்ப கல்யாண வீடு வருது நடக்குது, ஒரு பால் காட்சி வீடு பண்றீங்க, இல்ல பிள்ளை சடங்காயிருச்சு, ஊர்ல இருந்து என்ன பண்ணுவீங்க, டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயின்ல வர வைப்பீங்க. தாம்பரத்துல இருந்து இல்ல எக்மோர்ல இருந்து ஒரு வண்டி அமைச்சு கூப்பிடுவீங்க. அதே மாதிரி நீங்க பிள்ளை சடங்குக்கு கூப்பிடுற மாதிரி, பால் காட்சி கூப்பிடுற மாதிரி, கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு பேருந்து. இப்ப சுனந்தா இருக்காங்கன்னா, சுனந்தா சேலத்துல மாமியார் வீடு, அந்த அவங்க மாமியார் கோவை சொந்த ஊர் சேலம் தானே, சேலத்துல சொந்தக்காரங்களை கூட்டு வரணும். இங்க தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை பார்க்கிறோம், நாங்க வீடியோ போடுறோம், அதெல்லாம் வேலை கிடையாது. ஊர்ல இருந்து பஸ் வரணும். ஊர்ல இருந்து பஸ் வரலன்னா மாநாடு திறனுக்குள்ள வர முடியாது. ஆமாமா, அதுக்கு நீங்க ஏஐ டெக்னாலஜி வீடியோ போடக்கூடாது. ஜெயசீலன் புதுக்கோட்டை இருந்து பஸ் வரணும், சும்மா பேசக்கூடாது. புதுக்கோட்டையில இருந்து அதுவும் எந்த ஒரு என்ன விடுதி, எந்த ஏரியா, அது ஏரியா பேரு, உங்க ஏரியா என்ன, அசோக் நகரா? அசோக் நகர்ல இருந்து பஸ் வரணும். அசோக் நகர்ல இருந்து வரணும்.